என் பேர் அல்ஃபோன்ஸ். நான் வந்து ஆர்மிலேருந்து ரிட்டையர்டு மேனேன். ரிட்டையர்ட் ஆன பிறகு டைம் பாஸ் ஆகிறதுக்கு என்ன யோசித்தேன், என் மகன் வந்து மொட்டை மாடி காய்கறி செய்யலாம்பான்னு சொல்லிட்டு தோட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காய்கறி அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணோம், கடைக்கு ஓடணும். அப்போ காலைல ஒரு 7 மணிக்கு இப்படி தான் கடையை திறப்பாங்க. நம்ம வீட்டில் இருந்தோம் தோட்டத்தில் டக்குன்னு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வேணுமா, இல்லை தக்காளி வேணுமா, மிளகாய் வேணுமா, கீரை வேணுமா, அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம், சமையல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நகர்ப்புறத்தில் வந்து நம்ம இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். எவ்வளோ இடம் இருந்தாலும் வந்து நம்ம சுற்றி போட்டு வீடை கட்டிடுறோம். தோட்டத்துக்கு இடம் விடுறதில்ல. ஏன்னா வீடு கட்டினாக்கா வாடகை வீடு சரியாகுது. காய்கறி வந்து வெளியே வாங்கிட்டு டாக்டர்கிட்ட கொடுத்து நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம். மண்ணில் விளையிறதுக்கும் நம்ம மொட்டை மாடி விளையிறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, மண்ணில் வந்து நீங்கள் சிட்டி ஆடில் நீங்கள் தேடி ஓடணும். எதை கொடுத்தா காசு கொடுத்து வாங்கணும். இது நம்ம அவங்க கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பேக் உள்ளே அந்த தேங்காய் நாருடைய கழிவு இருக்குது. 2 செங்கல் சைஸு 2 பீஸ் தராங்க. அந்த பீஸை நீங்கள் மட்டும் தண்ணி ஊற்றாலும் உப்பி 6 பேக் வர லெவலில் வந்துடும். மண் தவிர நம்ம மண் செம்மண் கலந்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் ஊட்டச்சத்து ஒன்று வேணும்னா இல்லை, இதே போதும். நம்ம மண்ணில் விளைய வைக்கிறத விட மொட்டை மாட்டில் நம்ம இருக்கிற இடத்தையே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு வீட்டில் நம்ம இந்த காய்கறி உற்பத்தி பண்ணாலுமே நம்ம இது குடும்பத்துக்கு தேவையான காய்கறி கிடச்சிடும். சத்துள்ளதாக கிடைக்கும், நல்லதாக இருக்கும், உடம்புக்கு எதிர்வினை. பண்ணுற டெரஸ் ஃபார்மிங். நீங்கள் இப்போ பார்த்துருக்க ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி செடியில் இருக்கிற ஈல்டெல்லாம் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கிற ஒரு ஸ்டேஜ். மிச்ச மீதி தான் இப்போ நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் மெடிசினல் வேல்யூ இருக்கிற சில பிளான்ஸ் வச்சுருக்கோம், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கோம், அதே நேரத்தில் ஃப்ரூட்ஸும் இருக்கிற சில செடிகள் இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் இப்போது தக்காளி வச்சுருக்கிறோம், வெங்காயம் வச்சுருக்கிறோம், வேர்க்கடலை இருக்குது, பீட்ரூட் இருக்குது, கேரட் இருக்குது, மணல் தக்காளி இருக்குது, பாலக் இருக்குது, பிட்டர் கார்டு இருக்குது. அப்புறம் பழ வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லைம் போட்டிருக்கோம், பொமோகிரானேட் போட்டு வச்சுருக்கோம். மெடிசினல் வேல்யூ பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கத்தாழை வச்சுருக்கிறோம், இங்கே கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் அங்கே போன் கனெக்டர் வச்சுருக்கிறோம். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து எங்கள் செடிக்கு யூஸ் பண்ணுற தண்ணி. இது என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் காலையில் வாஷ் பண்ணுற வெஜிடபிள்ஸு, வேஸ்ட் வெஜிடபிள்ஸ், ரைஸ் வாஷ் பண்ணுறது, அந்த தண்ணி எல்லாத்தையும் இதில் கலெக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே எடுத்து நாங்கள் எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவோம். ஸோ இதனால் வந்து செடிக்கு பார்த்திங்கன்னா நிறைய சத்து கிடைக்கும். இது நீங்கள் பார்க்குறது வந்து பாவக்காய். இந்த பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட நன்மைகள் என்ன பார்த்திங்கன்னா, இது சுகருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் தோட்டத்துலேருந்து சில காய்கறிகளை மட்டும் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா அம்மா மட்டும் அதை எப்பவுமே பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மணத்தக்காளி. மணத்தக்காளி கீரை வந்து உங்களுக்கு யூஸ்வலாக நார்மலாக ஈஸியாகவே உங்களுக்கு வளரும். இது இந்த கீரை வகையை சார்ந்தது. இந்த கீரை நீங்கள் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செடி. இது கத்தாழை, இங்கிலீஷில் இது ஆலோவேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஸ்லிட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மாதிரி இருக்கிறது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி ஃபேஷியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய அதை ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வேர்க்கடலை செடி. நாங்கள் ஒரு நல்ல வேர்க்கடலையை போட்டு இதை நாங்கள் வளர்த்துருக்கோம். ஸோ மொட்டை மாடியில் வேர்க்கடலையும் போடலான்னு ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் இது. ஸோ அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து வெங்காய செடி. அந்த வெங்காயத்தாழ் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து டோட்டலாக எல்லாமே யூஸ் ஆகும். நாங்கள் என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக மார்னிங்ஸ் வந்துட்டு அந்த தாழை மட்டும் எடுத்துகிட்டு குழம்புல யூஸ் பண்ணுறதுக்கு, சைட் டிஷ் யூஸ் பண்ணுறதுக்கு, மெயினாக ஆம்லேட் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தக்காளி செடி. ரொம்ப ஈஸியாக வளர்கிற ஒரு செடி இது. ஸோ வீட்டில் நாங்கள் வாஷ் பண்ணுற அந்த வெஜிடபிள்ஸில் தானாகவே வளர்கிற இது செடி. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஈஸியாகவே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்க்குறது இது லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்க. இந்த லெமன் கிராஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி எதில் சொன்னீங்கன்னா, நீங்கள் டீ குடிக்கணும், அது உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தழையை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் கிள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் பார்க்குற செடி பேர் பெரண்டை, இங்கிலீஷில் போன் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை வளர்த்த செடியை வந்து அதோடைய அந்த டெண்டராக இருக்கிற போர்ஷன்ஸை மட்டும் வெட்டி துவையல் செஞ்சு சாப்பிடுவோம். உடம்புல இருக்க போன்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு கீரை வகை அது. நீங்கள் பார்க்குறது வந்து கற்பூரவள்ளி. இது ஒரு மெடிசினல் வேல்யூ வச்சுருக்கிற ஒரு செடி. பிரண்டைய மாதிரி இதுவும் நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம். யூஸ்வலாக நாங்கள் எங்களுடைய வீட்டில் கோல்ட் அண்ட் காஃப் அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்ரிடே நாங்கள் வாட்டர் வந்து பாயில் பண்ணும்போது இந்த 2-3 தழையை மட்டும் நாங்கள் போட்டுட்டு நாங்கள் பாயில் பண்ணி அதை நாங்கள் குடிப்போம். நீங்கள் பார்க்குறது வந்து இந்த பேக்கில் கேரட் இருக்குது அண்ட் பீட்ரூட்டும் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து இந்த வின்டர் சீசன் இல்லை கோல்டு ரீஜனில் மட்டும் தான் வளரும். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் போட்டு பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் தான் இருக்கும்.